30 days 30 ஃபிலிம்ஸ்ல இன்னைக்கு டே 8. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்ஸ்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்காதீங்க. படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். கொடூரம்னா எந்த அளவுக்கு கொடூரம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் உயிரோட கத்திட்டு இருக்கும்போதே அவனை ஒரு கும்பல் சேர்ந்து பச்சைக்கறியை பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, அமேசான் காட்டுல ஒரு கார்பரேட் நிறுவனம் அங்க இருக்கிற காடுகளை அழிச்சிட்டு இருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவங்க கேங்கும் பிளைட்டை போயிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த பிளைட் கிராஷ் ஆகி அங்க இருக்கிற காட்டுக்கு நடுவில் விழுந்துருது. லோக்கல்ல இருக்கிற ஒரு கேனிபல் பழங்குடியின மக்களால இந்த கேங்கு கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்குது. கடத்தப்பட்ட எல்லாரையுமே ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஒவ்வொருத்தங்களையும் நரபலி கொடுத்து அவங்கள பச்சைக்கறியாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொடூரத்தோட உச்சகட்டமா இறந்து போனவங்களோட உடம்ப உயிரோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே திரும்ப சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்க கேங்கும் எப்படி தப்பிக்கிறாங்க, இதுதான் இந்த படத்துல கிளைமேக்ஸா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா செம்ம டிஸ்கஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா இறந்து போனவங்கள சமைச்சும் சாப்பிடுவாங்க, பச்சைக்கறியாவும் சாப்பிடுவாங்க. இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி கிரீன் இன்ஃபெர்னோ. 2013ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு. அதுவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ் இல்லைங்க. ஒரு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரீன் இன்ஃபெர்னோ படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.